நிரந்தரமான மரியாதை அப்படிங்கிற விஷயம் வந்து பணத்தை கொடுத்து வாங்குற ஒரு பொருள் கிடையாது. உண்மையான அன்பையும் மரியாதையும் நம்ம பிறருக்கு கொடுத்தோம்னா அதுவே நம்மளுக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத விளக்குற சிறு கதை தான் இது. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இரவு நேரத்தில் மாறு வேடத்தில் நகர்வலம் வந்தார் மன்னர் ஒருத்தர். காவலர்களும் பார்த்தீங்கன்னா அவர் கூடவே வந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சூறைக்காற்று அடித்தது, ரொம்ப பெருமழையும் பெஞ்சது. அப்போ அடித்த காற்றுல வீதிகளில் வெளிச்சத்துக்காக ஏற்றி வச்சிருந்த விளக்குகள் எல்லாமே அணைஞ்சிருச்சு. இருட்டில் வந்து காவலர்களிடமிருந்து பிரிஞ்சிட்டாரு மன்னர். அப்போ வழி தவறி அப்படியே அவர் வேற எங்கேயோ போயிட்டாரு. அப்படியே அவர் சுற்றி பார்த்துக்கிட்டே வரும்போது தூரத்தில் வெளிச்சம் வந்து ஒரு சின்ன புள்ளியாக தெரிஞ்சுது. ஸோ அதை நோக்கி நடந்து போகிறாரு மன்னர். அது பார்த்திங்கன்னா ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுக்குள்ளே கிழிஞ்ச ஆடையோட ஒரு மனிதன் வந்து உக்காந்துருக்காரு. ஒரு பெரியவர் மாறு வேடத்தில் இருந்தாலும் கூட மன்னர் வந்து மிடுக்கான தோரணையுடன் குடிசைக்குள்ளே நுழைகிறாரு. மன்னரை பார்த்த உடனே அவருக்கு வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அமைதியாகவே உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்ன நம்மளுக்கு மரியாதை கொடுக்காம அமர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லி மன்னருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ மரியாதையே இல்லாமல் ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் உக்காந்துருக்க அப்படிங்கிறாரு மன்னர். மழையிலிருந்து தப்பிக்க நீ தான் என்னோட வீட்டுக்கு அடைக்கலமாக வந்திருக்க, உனக்கு ஏன் நான் வணக்கம் சொல்லணும் அப்படிங்கிறாரு அந்த பெரியவர். மன்னரால் இதை தாங்கிக்கவே முடியல. அவர் எப்போதுமே நகர்வலம் செல்லும்போது பார்த்தீங்கன்னா இடுப்பில் ஒரு பொற்காசு மூட்டையை வந்து வச்சுருப்பார். அதை வந்து அந்த பெரியவர்கிட்ட பிரித்து காட்டுறாரு. பார்த்தையா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இப்போதாவது எனக்கு வணக்கம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அலட்சியமாக, இப்படி ஒரு ஏழை பக்கத்தில் இருந்தும் கூட ஒரு மூட்டை பொற்காசை நீயே வச்சிருக்கியே, உனக்கு எப்படி நான் வணக்கம் சொல்கிறது அப்படிங்கிறாரு. மன்னருக்கு வந்து கோபம் அதிகமாக வந்துருச்சு. அப்போ அதுலேருந்து ஒரு பொற்காசை எடுத்து அந்த பெரியவர்கிட்ட வீசி, இப்போதாவது வணக்கம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் வந்து அந்த பெரியவர் அந்த காசை வந்து எடுக்கலை. ஒரு மூட்டை பொற்காசை கையில் வச்சிருக்க, அற்பமாக ஒத்த காசை எடுத்து வீசுறியே, உனக்கா நான் வணக்கம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னும் ரொம்ப உக்கரமானார் மன்னர். பாதி மூட்டை அவன் அருகே பிரித்து கொட்டிட்டு, சரி பாதியை உனக்கே கொடுத்துட்டேன், இப்போதாவது வணக்கம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் அந்த பெரியவர் முகத்தில் வந்து ஒரு சின்ன புன்னகை வருது. உன்னிடம் இருக்கும் அளவுக்கு என்னிடம் இப்போது பொற்காசுகள் இருக்குது, இருவரும் நம்ம சமமாகிட்டோம், எனக்கு சரிசமமாக இருக்கும், உனக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மன்னருக்கு பார்த்தீங்கன்னா ஆத்திரம் வந்து கண்ணை மறைச்சிருச்சு. மிச்சம் இருந்த மூட்டையும் அவன்கிட்டயே வீசிட்டாரு. என்னிடம் இருந்த எல்லா பொற்காசுகளையும் உன்னிட்ட கொடுத்துட்டேன், இப்போதாவது எனக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு மன்னர். அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த பெரியவர் சொல்கிறாரு, இப்போது என்னிடம் ஒரு மூட்டை தங்கம் இருக்கிறது, உன்னிடமோ எதுவுமே இல்லை, நியாயமாக பார்த்தா நீ தான் எனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மன்னர் வந்து திகைச்சு போயிடுறாரு.